அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் ஈமான் கொள்வதற்காக வந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இப்படி இஸ்லாத்திற்கு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட பைய செய்வாங்க. நான் இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், குழந்தைகளை கொல்ல மாட்டேன் என்றெல்லாம் சில குற்றங்களை வரிசைப்படுத்தி இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதி வாங்கிக்குவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இவர் வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இஸ்லாத்துக்கு வர்றேன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட 4 பாவங்களை நான் செஞ்சிட்ருக்கிறேன். 4 பெரிய பாவங்கள் என்கிட்ட இருக்குது. ஆனால் இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தால் 4 பாவத்தையும் ஒரே அடியாக என்னால் விட முடியாது. நீங்கள் 4 பாவத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்னால் அது முடியாது. நான் ஒரு பாவத்தை வேண்டுமானா இப்போ விடுறேன், சொல்கிறதுக்காக ஒரு பாவத்தை நான் விட்டுறேன். மீதி 3 பாவத்தை என்னால் விட முடியாது. அதுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. அதுக்கு ஓகேனா நான் இஸ்லாத்துக்கு வர்றேன், நான் ஈமான் கொள்கிறேன் அப்படின்னா. இப்போ இஸ்லாத்துக்கு வரும்போதே சில கண்டிஷன்கள்லாம் போட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி அவர் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். அது என்ன பாவம்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் மது குடிப்பேன், என்னால் தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாது, எப்பவும் நான் மது குடிச்சிக்கிட்டே இருப்பேன். 2வது விபச்சாரம் செய்வேன், தவறான நடத்தைகள் என்கிட்ட இருக்குது. 3வது நான் திருடுவேன். 4வது பொய் சொல்லுவேன். இந்த 4 குற்றங்களும் என்னிடத்தில் இருக்கிறது என்று அந்த மனிதர் சொன்னார். 4மே ஒரு பெரிய குற்றம். குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி அது எவ்வளோ பெரிய குற்றம் என்பதை பார்த்தால் தெரியும். அப்போ சொன்னார், நான் இதில் எதையாவது ஒன்று நீங்கள் விட சொன்னீங்கன்னா விட்டுருவேன். 4ஐயும் விட்டால் தான் இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னா நான் வர முடியாது. ஓகேவான்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அப்படின்னாங்க. அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள், நான் எந்த குற்றத்தை விடணும் அப்படின்னு அவரே கேட்டார். நான் ஏதாவது ஒரு குற்றத்தை விடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்படியே பார்த்தாங்க. 4 குற்றத்தில் நீ பொய்யை விட்டுரு, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. நமக்கு பார்த்தா வித்தியாசமாக தெரியும். என்ன விபச்சாரம் பெரிய குற்றமாக இருக்குது, திருட்டு அதுவும் பெரிய குற்றம், மது குடிக்கிறது அதுவும் பெரிய குற்றம். பொய் எல்லார்ட்டும் இருக்கிற ஒரு சாதாரணமாக தப்பு தானே நாம் நினைக்கிறது. பொய்ங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தானே. பெரிய பெரிய குற்றத்தெல்லாம் விட்டுட்டு பொய்யை போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே என்று நமக்கு கூட ஒரு சந்தேகம் வரும். அவர் அப்படி சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். பரவாயில்ல, பொய் தானே சொல்லக்கூடாது, மற்ற எல்லா குற்றத்தையும் செய்யலான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அவர் ஈமான் கொண்டார். அவர்கிட்ட உறுதி வாங்கிக்கிட்டாங்க, நான் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் பொய் சொல்ல மாட்டேன், எப்பொழுதும் என்னை வாயில் பொய்யே வரக்கூடாது, வராது என்று நீ சத்தியம் செய்ய அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உறுதி வாங்கிக்கிட்டாங்க. அவர் போயிட்டார். பரவாயில்ல, நம்ம சொன்னவொடனே சரின்னு சொல்லிட்டாங்களே, ஒரு குற்றத்தை தான் விடுவேன்னு சொன்ன பொழுது அதெல்லாம் இல்லை, 4 குற்றத்தையும் விடணும், 4ம் பெரிய பாவம், இந்த 4 குற்றத்தோடு நீ இஸ்லாத்துக்கு வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லாமல் நம்ம சொன்னவொடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு அவர் மகிழ்ச்சியாக போயிட்டார். போய் அவர் மது குடிக்கிறதுக்கு நாடினார். மது பாட்டில் எடுத்தார். எடுக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செஞ்ச சத்தியம் முன்னாடி நின்றுச்சு. நாம் இப்போ மது குடிப்போம், நாளைக்கோ நாளன்னைக்கோ பெருமானாரை சந்திக்கும் பொழுது என்னப்பா எப்படி இருக்க, நிறைய குற்றங்கள் செய்கிறதா சொன்னிய, மது குடிச்சியான்னு கேட்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பொய் சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் வாங்கிட்டோம். மது குடிச்சேன்னு சொன்னால் அதுக்கான தண்டனை கிடைக்கும், மது குடிக்கலைன்னு சொன்னால் பொய்யா போயிடும். ஆஹா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி மது பாட்டில் கீழே வச்சுட்டார். விபச்சாரம் செய்யலாங்கிற எண்ணம் வந்துச்சு. அப்பவும் அதே திங்கிங். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கும் பொழுது விபச்சாரம் செஞ்சியான்னு கேட்பாங்க. செய்யலைன்னு சொன்னால் பொய்யாயிரும், செஞ்சேன்னு சொன்னால் அது குற்றமாயிரும், அதுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் விட்டார். திருட்டும் அதே மாதிரி தான். இப்படி அவர் என்னென்ன குற்றங்களை செய்து கொண்டிருந்தாரோ எல்லா குற்றத்தையும் பெருமானார்கிட்ட அவர் செய்து கொடுத்த அந்த சத்தியத்தினால் விட்டுட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்கிட்ட அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். மா அஹ்ஸன மா ஃபஅல்த லமா மனஅத்தனி அனில் கிதிபி, என்ன அழகாக நடந்துக்கிட்டீங்க. பெருமானார்கிட்ட அவர் சொன்னார், 4 குற்றம் செய்கிறேன், எதையாவது ஒன்று நான் ஒன்றை தான் விடுவேன்னு சொன்ன பொழுது நீங்கள் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் ஒன்றும் சந்தோஷப்பட்டு போனேன், சரி பொய் லேசான குற்றம் தானே, அதை தானே விடக்கூடாது சொல்லக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னு போனேன். ஆனால் நீங்கள் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் மற்ற எல்லா குற்றத்தையும் செய்ய முடியாமல் போயிடுச்சு.
நீங்கள் வேறு எதையாவது சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த குற்றத்தை எல்லா குற்றத்தையும் செஞ்சுருப்பேன் அப்படின்ட்டு அவரே சந்தோஷப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நோக்கம் இதுதான். பொய் சொல்லக்கூடாதுன்னா அவர் வேறு எந்த குற்றத்தையும் செய்ய முடியாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அப்படி சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்கள்ட்ட இந்த மதிநுட்பம் இருந்துச்சு, ஒரு புத்திசாலித்தனம். யாரை எப்படி திருத்துறது, யார்கிட்ட எப்படி பேசுறது, யார்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனம் பெருமானார்கிட்ட இருந்துச்சு. இதையே நீ மது குடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் உறுதி வாங்கியிருந்தா அவர் மற்ற எல்லா குற்றத்தையும் செஞ்சுருப்பார். அல்ல விபச்சாரம் மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருந்தா அவர் மற்ற எல்லா குற்றத்தையும் செஞ்சுருப்பார். செஞ்சுட்டு பொய்யும் சொல்லியிருப்பார், நான் விபச்சாரம் செய்யலையே, நான் எந்த குற்றத்தையும் செய்யலேன்னு பொய் சொல்லியிருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கெல்லாம் இடமளிக்காமல் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால எல்லா குற்றத்திலிருந்தும் அவர் தன்னை விடுவித்து கொண்டார். இஸ்லாத்தை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களுக்கு இந்த மதிநுட்பம் வேண்டும். யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைக்கும் பொழுது மதிநுட்பத்தோடு அழையுங்க, அறிவார்ந்த சிந்தனைகளோடு அவங்கள நீங்கள் இஸ்லாத்துக்கு கூப்பிடுங்க. அழகிய உபதேசங்களை கொண்டு கூப்பிடுங்க, கடுமையான வார்த்தைகளை கொண்டு கூப்பிடாதீங்க. கடுமையான நடைமுறைகளை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை கூப்பிடாதீங்க, உங்களை வெறுத்துருவாங்க, யாரும் வரமாட்டாங்க. கொஞ்சம் பக்குவத்தோடு நிதானத்தோடு மிருதுவான நடைமுறைகளோடு நீங்கள் இஸ்லாத்தை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். வரக்கூடிய நபர் அவருடைய மனோநிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்த வழிகாட்டுதலை வழங்க வேண்டும். எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ணவும் முடியாது. ஒருத்தருடைய மனோநிலை என்ன, அவருடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் அவரிடத்தில் நாம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் அது சரியான முறையில் சக்ஸஸ் ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட இதற்கு அழகிய முன்மாதிரி உண்டு. ஒருத்தர் பெருமானார்கிட்ட கேட்டார், யா ரசூலல்லாஹ், நோம்பினுடைய காலங்களில் நோன்பு வச்சுட்டு காலையில் மனைவியை முத்தமிடலாமா அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூடும் அப்படின்ட்டாங்க. மனைவி முத்தமிடுறது நோன்பு வச்சுட்டு கூடும் போ அப்படின்ட்டாங்க. இன்னொருத்தர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வச்சுட்டு காலையில் மனைவியை முத்தமிடலாமா அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாதுன்ட்டாங்க, பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. இது கேட்ட கேள்வி ஒன்று தான். நோன்பு காலங்களில் நோன்பு வைத்த நிலையில் மனைவியை முத்தமிடலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ரெண்டு பேரும் ஒரே கேள்வி தான் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒருத்தருக்கு அனுமதிச்சாங்க, இன்னொருத்தருக்கு தடை செஞ்சிட்டாங்க. ஏன் இந்த வித்தியாசம்? சட்டம்னா ஒன்று தானே. இஸ்லாமிய சட்டம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும், ஆளுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்காத. அப்படி இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஒருத்தருக்கு அனுமதிச்சு ஒருத்தருக்கு மறுத்தாங்க அப்படின்னா, முதல்ல ஒருத்தர் கேட்டார்ல முத்தமிடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது சரி அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அவர் கேட்டவர் வயசானவர், வயது முதிர்ந்தவர். அவர் கேட்கும் பொழுது சரி அப்படின்னாங்க. ஏன்னா அவர் அதை தாண்டி வரம்பு மீறி நடக்க மாட்டார். ரெண்டாவது கேட்டவர் வாலிபர், இளம் வயது உடையவர். அவருக்கு கூடாதுன்னாங்க. ஏன்னா அவருக்கு அனுமதிச்சா அவர் அதை தாண்டி போயிடுவார், வரம்பு மீறி நடந்துடுவார். அப்போ நோன்பு முறிக்கிற மாதிரி ஆயிரும், கஃபாரா கொடுக்குற மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுக்கு தகுந்தார் போல் அந்த நிலைமையை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதில் சொன்னாங்க என்று பார்க்கிறோம். இந்த அறிவார்ந்த நடைமுறைகள் இஸ்லாமிய சமூகத்திற்கு வேண்டும். எல்லா விஷயத்திலும் இந்த சிந்தனையோடும் பக்குவத்தோடும் நாம் நடந்து கொண்டால் எல்லா விஷயத்திலும் சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அறிவார்ந்த நடைமுறையை நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.